கவர்மெண்ட் சொல்லட்டுங்க, நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா? கவர்மெண்ட் நான் கேட்கிற கேள்வி எவ்வளவு வந்திருக்குதுன்னு கேட்கிறேன். சுந்தர் பிச்சை ஏன் தமிழ்நாடு அவர் சொந்த மாநிலத்தை விட்டுட்டு ஏன் வந்து ஆந்திராவுக்கு போறார்? என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, ஐட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் எப்போ வந்தது? அது எப்போ வந்தது? அது எப்போ வந்ததுன்னு கரெக்டா நீங்க சொல்லுங்க. லூலு மால் இருக்கட்டும், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க எல்லாமே. ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க, நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா? இல்ல நான் கேட்கிறேன், அதான் சொல்றேன், கவர்மெண்ட் சொல்லட்டும். அது இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி. கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி எவ்வளவு வந்திருக்குதுன்னு கேட்கிறேன். இப்போ இவர் ஜெர்மனி போனார் முதலமைச்சர், ஜெர்மனில போய் கையெழுத்து போட்டிருக்காரு. ஜெர்மனில போட்ட கையெழுத்துல 88% அந்த கையெழுத்துல அந்த கம்பெனிங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனி? ஏன் அந்த சிஇஓ இங்க வர வச்சு கையெழுத்து போடுறது எதுக்கு போகணும்? அந்த நான் கேட்கிறேன், வாட் இஸ் தி நெசசிட்டி? அதே கம்பெனி இங்க வேலை செய்யற கம்பெனி இப்ப நீங்க எதுக்கு ஜெர்மனில போய் கையெழுத்து போடுறீங்க? இங்கே வர சொன்னா வர போறாங்க அவங்க. 88% வரட்டுங்க, வரப்பறம் பாத்துக்கலாம். வரத்துக்கு முன்னாடி புலி வருது புலி வருதுன்னு சொன்னா என்ன? அது அது அவர் பத்தி சொன்ன வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா முரண்பாடா காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, வேற வேற மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறார். பாகிஸ்தான் சம்பந்தமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டாரு. எல்லாமே டீட்டெயில்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே ஒண்ணுமே அதுக்கப்புறம் வாயை திறக்க. என்ன காரணம் இருக்கும்? இல்ல என்ன காரணத்தை நிராகரிச்சிருக்காங்க? அப்படியா? அது நிச்சயமா அது வரணும், அது வரணும். நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். ஃபுட்ஃபால் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அது இன்னொன்று அது மாதிரி கொண்டு வந்தா இன்னும் அது வச்சுட்டு ஃபுட்பால் அதிகமாக வரும். அதனால அது வந்து அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமா நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். எல்லா கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும். அவசியமா வரணும், அவசியம் வரும். அங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, மதுரையில் கூட வரணும். இல்லைங்க, அது அட்லீஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன அவங்க இந்த மாதிரி பொய் சொல்லல. நாங்க அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு வந்ததுன்னு சொல்லுங்க, அதான் நான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லி ஏன் மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் பிட்வீன் தட் அண்ட் திஸ் கரண்ட். பட் ஏன் இப்ப ஏன் எல்லாமே வெளியில போறாங்க? ஏன் ஆந்திராவுக்கு போறாங்க? ஏன் தெலுங்கானாவுக்கு போறாங்க? சுந்தர் பிச்சை ஏன் தமிழ்நாடு அவர் சொந்த மாநிலத்தை விட்டுட்டு ஏன் வந்து ஆந்திராவுக்கு போறாரு? அதுவும் 1,20,000 crores இன்வெஸ்ட். ஆந்திராவில் பார்த்தா சமீபத்தில் இன்வெஸ்டர் மீட்ல வந்து குவாண்டம் சிட்டின்னு அமராவதியில் என்னென்னமோ எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவங்க என்ன லெவல்ல இருக்கிறாங்க தெரியல. குவாண்டம் சிட்டி, அதுல வந்து குவாண்டம் ஏஐ சிட்டின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரீம். அது வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஏஐ சென்டர் மாதிரி அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் அதாவது ஏன் ஸ்ரீ சிட்டிக்கு நான் வந்து இந்த ஆட்சியோ இதுக்கு முந்தின ஆட்சியோ நான் சொல்றது வந்து என்னன்னா, இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ ஒரு உதாரணம் வந்து அந்த ஃப்ளைஓவர் ஒன்று நம்ம ஹார்பருக்கு போல நம்ம மதுரை, ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்ஸ் அது வந்து கட்டியிருந்தாங்கன்னா முடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து எண்ணூருக்கு நிறைய போயிருக்கோம். எண்ணூருக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹார்பர் ரெகுலர் ஹார்பருக்கு இது இல்லாத காரணத்தால் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டுக்கு நிறைய போயிட்டாங்க. ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் இதுக்கு அது கனெக்டிவிட்டி இல்லாத சூழல்ல இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ கனெக்டிவிட்டி கொஞ்சம் வந்திருக்குது. இது ஒரு காரணம். இது கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். இது இல்லையா? அது இல்லாமல் ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க வந்து கரப்ஷன், இந்த மாதிரி கரப்ஷன் அங்கே இல்லை. அதான் ஒரே ரீசன் அங்கே போறாங்க, எல்லாமே போறாங்க. இங்க நீங்க ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க அதை கேட்கறது அதான். அண்ட் இன்னொன்று இங்க தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையை சுற்றி தான் தொழில் இருக்கு. ஏன் நீங்க தருமபுரியில் சிப்காட் தொடங்குனீங்க, 1200 ஏக்கர் இருக்கு. அங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராவது நீங்க தருமபுரியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாமே? ஏன் பண்ணல இது வரைக்கும்? ஏன் மற்ற தென் மாவட்டங்கள் நான் அடிக்கடி போயிட்டு வரேன், பார்க்குறேன். நான் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கங்கை கொண்டான்ல இப்பதான் ஏதோ கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு இருக்குது. ஏன் வரல? அங்க எல்லாமே ஏன் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரிக்கா வச்சிருக்கீங்க?
இருக்கீங்க. அதாவது 65% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு ஆர் அரௌண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் நியர்லி அபவுட் 15 to 20% கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கிறாங்க. 80% இங்க ரெண்டே இடத்துல தான். மற்ற எல்லாம் கொஞ்சம் ஹொசூர்ல இருக்கு, கொஞ்சம் திருச்சியில இருக்கு, கொஞ்சம் கங்கை கொண்டால இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. படிச்ச எங்களுக்கு வந்து ஆய்வுகள். இப்ப இன்னொன்னு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இதுக்கு முன்பு 74 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் ரினியூ பண்ணல, அவங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 36-37 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போ கிடைக்கிற வேலை என்னன்னா ஒன்று இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டோ இல்லை போலீஸ்லயோ அந்த மாதிரி வேலை தான் கிடைக்குது. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதனால நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு, எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, எல்லாம் ஆனாலும் வேலை கிடைக்கல, வேலை இல்லை. இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் நிறைய இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் நிறைய வந்திருக்கு. காரணமே இதுதான். அதனால போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள், அதாவது மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வரக்கூடாது முதலமைச்சர் இதுல சட்டசபையில் ஆவேசமா பேசினார். நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, அரிட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன். அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம், அதுக்கு எதிர்த்த முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், நிச்சயமா வரவிட மாட்டேன். இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி 3வது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில ஏன் வரமாட்டுது? அங்க இருக்கிற மக்கள் அப்படியா, இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம், அந்த சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலயா, இல்ல அது என்ன கடலூர் தானே அப்படியா, அந்த மனநிலையிலையா? அது சோறு போடுற மண்ணு தானே. அதுல அந்த மாவட்டத்துல தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்துல அவரு அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து என்எல்சிக்கு வித்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்க சாதகமா ஏன் பண்றீங்க? என்ன காரணம்? என்எல்சியே வேண்டாம். அவங்க தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளவு? 2200 மெகாவாட் மொத்தம். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளாவில் கொடுத்துட்டு மீதி நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு? அந்த மாவட்ட மக்கள் வந்து 8 அடியில இருந்த நீர் கடலூர்ல இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு என்எல்சினால. டயாக்சின்ல இருந்து எல்லாமே, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க. சுற்றுச்சூழல் மாசுல நெருக்கடியில் அவ்வளவு மோசமா இருக்கு. என்எல்சியில் பாத்தீங்கன்னா மெர்க்குரி 200 ஸ்டாண்டர்ட் மெர்க்குரி 200% மேல இருக்கு. மெர்க்குரி அங்க இருக்கிற தண்ணியில 200% மேல. அதை குடிச்சுன்னா இருக்காங்க தண்ணிய. அப்போ இதுதான் தொழில் வளர்ச்சியா? இதுதான் வளர்ச்சியா? உங்க வளர்ச்சியா? மக்களை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும், விவசாய மண்ணை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். நாளைக்கு சாப்பாடுக்கு வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் அங்க கிட்ட பிச்சை எடுக்கணும். ஐயா நாங்கெல்லாம் எங்க மண்ணெல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா, எங்களுக்கெல்லாம் தொழிற்சாலை பெருசு பெருசா கொண்டு வந்துட்டேயா, சாப்பாட்டு வழி இல்லையா?